வெல்கம் டு தமிழ்நாடு நலவாரியம். தமிழ்நாடு நலவாரியத்தில் நம்ம நலவாரியம் சார்ந்த தகவல் நிறையவே பார்த்துட்ருக்கோம். நலவாரியத்தில் இந்த எஜுகேஷனல் கிளைம் பண்ணுறதுல ஃபார்ம் வந்து 1 by 1 எப்படி ஃபில் பண்ணலாம், எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம எந்த ஃபார்மை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனலுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மை வந்து பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோடு பண்ணுறது, இந்த ஃபார்மை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்ப்போம். ஸோ 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இதில் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த ஃபார்மை எப்படி டவுன்லோடு பண்ணலாம், எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய நலவாரியம் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மை எப்படி டவுன்லோடு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளேயில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த லிங்க்கை உங்கள் மொபைல்லையோ இல்லை டெக்ஸ்டாப்லையோ டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த லிங்க் உங்களுக்கு டேரக்ட் லிங்காக தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை கொடுத்துருப்பேன். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணால் கூட உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே கடைசியில் வந்தீங்க அப்படின்னா இதில் டவுன்லோடு ஃபார்ம் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கப்படும் கல்வி உதவித்தொகையின் பெயர். ஸோ இது வந்து நீங்கள் எந்த கல்வி உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறது கேட்குறது. இப்போது 10ஆம் வகுப்புக்கு படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்காக நம்ம விண்ணப்பிக்கப்படும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு படிப்பதற்கு, இல்லைனா 10ஆம் வகுப்பு படிக்க, இல்லைனா 10ஆம் வகுப்பு பயில அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் போதும். அதுக்கடுத்து உறுப்பினராக பதிவு செய்துள்ள வாரியத்தின் பெயர். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த நலவாரிய அட்டையிலேயே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா வாரியத்தின் பெயர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த வாரியத்தின் பெயரை அப்படியே பார்த்து இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு பதிவு பெற்ற உறுப்பினரின் பெயர். இதுவும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு, அதாவது நலவாரிய அட்டையை வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த வாரிய கார்டில் உறுப்பினரின் பெயர் போட்டிருக்கும். அந்த உறுப்பினரின் பெயரை தமிழில் எழுதிருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் ஃபில் பண்ணக்கூடியது எல்லாமே தமிழில் தான் ஃபில் பண்ணணும், இங்கிலீஷில் ஃபில் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எழுதும்போது ப்ளூ இங்க் இருந்துச்சுன்னா அதில் எழுதுங்க, பிளாக்ல எழுதாதீங்க. ஏன்னா அது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் மாதிரி தெரியும். அதனால் ப்ளூவில் எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு தந்தை ஆர் கணவர் பெயர். இதுவும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ பதிவு பண்ணி வைக்கக்கூடிய அந்த உறுப்பினர் வந்து பெண் உறுப்பினராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவர் பேர் சில பேர் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த கணவர் பேர் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த பதிவு பெற்ற உறுப்பினர் பேரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தந்தை பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தந்தை பேர் வந்து நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முழு முகவரி. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த வாரிய கார்டு, அது ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய முழு முகவரியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழில் இங்கே எழுதிருங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய முழு முகவரியை தான் எழுதணும். நீங்கள் முகவரி சேஞ்ச் ஆகிடுச்சு, அட்ரஸ் மாறிட்டீங்க அப்படின்னா அந்த அட்ரஸை எழுதாதீங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் எழுதணும். அதுக்கடுத்து பதிவு எண் /நாள். இதுவும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு, அதாவது வாரிய கார்டில் பதிவு எண் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எண், அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல எழுதிடுங்க. எழுதிட்டு சின்னதாக ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு நாள். இது வந்து நீங்கள் கார்டு என்றைக்கு வாங்கினீங்களோ, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, அதாவது நீங்கள் எப்போது இந்த கார்டு ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கினீங்களோ அந்த தேதி வந்து நீங்கள் குறிப்பிடணும். இதுவும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டிலேயே குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த தேதியை வந்து இந்த இதில் எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு குடும்ப அட்டை எண். இந்த குடும்ப அட்டையை நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அதாவது ஸ்மார்ட் கார்டு எண் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் கார்டு, ஸ்மார்ட் கார்டு பார்த்திங்களா, அந்த கார்டில் ஃப்ரண்ட் பேஜில் கீழே வந்து பார்த்திங்கன்னா மின்னணு குடும்ப அட்டை எண் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது 333 ஸ்டார்ட் ஆகும். 333 ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பரை தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல எழுதணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை எண் கொடுத்துருக்கிறதுனால அந்த பழைய ரேஷன் கார்டு அட்டை எண்ணை வந்து இந்த இடத்துல எழுதிடுவாங்க. ஸோ அப்படி எழுதக்கூடாது. உங்களுடைய மின்னணு குடும்ப அட்டை எண் தான் நீங்கள் அந்த இடத்துல எழுதணும். உங்ககிட்ட ரேஷன் கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோடு பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான வெப்சைட் லிங்க் இங்கே கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோடு பண்ணி பாருங்கள். எப்படி டவுன்லோடு பண்ணுங்கிற வீடியோவும் டீலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை டவுன்லோடு பண்ணோன்னே PDF ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்னணு குடும்ப அட்டைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க.
இதை நீங்கள் டவுன்லோடு பண்ணாமல் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த மின்னணு குடும்ப அட்டைன்னு பார்க்க முடியும். ஸோ அதாவது நீங்கள் ரேஷன் கார்டில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ளே போட்டு லாகின் பண்ணாலே உங்களுக்கு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு குடும்ப அட்டைன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 333 ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர், அந்த நம்பரை பார்த்து நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் எண். இந்த இடத்துல ஆதார் எண் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அதாவது இந்த ஆதார் எண் யாருடைய ஆதார் எண் கேட்குதுன்னா உறுப்பினருடைய ஆதார் எண் தான் கேட்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆதார் எண் வந்து எந்த குழந்தைக்கு எஜுகேஷன் கிளைம் பண்ணுறாங்களோ அந்த குழந்தையுடைய ஆதார் எண் குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த ஆதார் எண் வந்து அதை கொடுக்கக்கூடாது, உறுப்பினருடைய ஆதார் எண் தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ யார் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டை வச்சு கிளைம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் எண்ணை வந்து நீங்கள் இந்த இடத்துல தப்பு இல்லாமல் எழுதிடுங்க. அதுக்கடுத்து தொழிலின் தன்மை. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு யார் வச்சுருக்காங்களோ அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த வேலையை குறிப்பிட்டுருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய வேலையை குறிப்பிட்றீங்க அப்படின்னா அவங்க அது ரிலேட்டடான வாரிய கார்டு தான் வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாரிய கார்டு வந்து வாங்கும்போது ஒரு வேலை பார்த்துருப்பாங்க, இப்போ வேறு வேலை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்கக்கூடிய வேலையை வந்து எழுத வேண்டாம். அந்த வாரிய கார்டு வாங்கும்போது என்ன வேலை பார்த்தாங்களோ அந்த வேலையை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கல்வி உதவித்தொகை யாருக்காக வந்து இது வந்து கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது மகன் மகள்னு போட்டிருப்பாங்க. 10ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஆண் குழந்தைகளுக்கு வந்து கிளைம் பண்ண முடியாது. அதனால் இந்த இடத்துல ஒரு ஹைபன் பட்டு உங்களுடைய பெண் குழந்தைகளுடைய பெயரை வந்து இந்த இடத்துல தமிழில் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ச்சி பெற்ற பயிலும் வகுப்பு, பயிலும் படிப்பு மற்றும் ஆண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த பயிலும் வகுப்புக்கு மேலே சின்னதாக ஒரு டிக் பண்ணிவிட்டு இங்கே 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நடப்பு ஆண்டு கல்வி ஆண்டு, அதாவது 2025 2026 இந்த வருடத்துக்கு உண்டான ஆண்டை வந்து குறிப்பிட்டுக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் மேலே பதிவு பெற்ற உறுப்பினரின் கையொப்பம். இது வந்து யார் உறுப்பினர் கார்டு வச்சுருக்காங்களோ ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வச்சுருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டில் அவங்களுடைய சிக்னேச்சர் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பழைய புக்கில் நிறைய பேர் சிக்னேச்சர் போடுறதே இல்லை. ஸோ அதனால் பழைய புக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதில் தமிழில் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கேயும் தமிழ்லேயே சைன் வாங்குங்க. அதில் இங்கிலீஷில் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கேயும் இங்கிலீஷில் சைன் பண்ணிக்கோங்க. சில பேர் அந்த பழைய கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா கை நாட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா இதுலேயும் கை நாட்டு வச்சுட்டு கீழே கீரல்னு போட்டு அவங்களுடைய பேரை குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இடம் நாள். ஸோ இவங்களுடைய இடம் எங்கேருந்து நீங்கள் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏரியாவை கொடுத்துக்கோங்க. என்றைக்கு டேட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அதோட தேதியை கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் நலவாரியம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து கட்டுமான தொழிலாளர் நலவாரியம்னா கட்டுமானம் தொழிலாளர் நலவாரியம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஃபார்மை வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற தொழிற்சங்கம் அந்த சங்கத்தில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கிட்டு இதை வந்து நீங்கள் டைரெக்டாக கவர்மெண்ட் வெப்சைட்டில், அதாவது இங்கே டிஸ்பிளே காமிக்கூட இந்த வெப்சைட்டில் போய் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்பிளேல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷனில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் முக்கியமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நலவாரியம் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு நலவாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.